ஹலோ மக்களே, கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு வாழைக்கொல்லையில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வானது தொடங்கவே இருக்குது. இதை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருடமும் வாழைக்கொல்லையில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சர்வாலய தீபத்தன்று சொக்கப்பனை கொளுத்துதல் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சொக்கப்பனை என்பது சிவபெருமானை அக்னி வடிவத்தில் காண்பது என்பது ஐதீகம். அக்னி வடிவத்தில் தோன்றும் சிவபெருமானிடம் பக்தர்கள் அனைவரும் தனது குடும்பம் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் கிராமத்தில் நல்ல முறையில் செழித்து விவசாயம் நடக்க வேண்டும் என்று மக்கள் வேண்டிக் கொள்வார்கள். சொக்கப்பனை என்பது கூம்பு வடிவத்தில் நடுவில் ஒரு தூணும் அதனை சுற்றி கழிகளால் கட்டப்பட்டு அதன் பக்கவாட்டில் பனை மட்டை கட்டப்பட்டு இதன் தலைப்பகுதியில் வைக்கோல் பிரியினால் சுற்றப்பட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கு எரிய வைக்கப்படும். பின்பு சொக்கப்பனைக்கு தீபாராதனை காட்டப்பட்டு அது எரியூட்டப்படும். சொக்கப்பனை எரியும் போது அதில் கிராமத்து சிறுவர் சிறுமியர் எரியும் தீயில் பட்டாசு போட்டு பட்டாசு வெடிப்பதை கண்டு மகிழ்வார்கள். அது எரியும் போது அதன் தலைப்பகுதியில் உள்ள விளக்கினையும் மற்றும் மையத்தூணையும் எடுப்பவர்கள் இந்த ஆண்டின் சிறந்த வீரர்களாக கருதப்படுவார்கள். இந்த நிகழ்வான முழுமுதற் கடவுளான விநாயகர் கோயிலில் முதலில் சொக்கப்பனை கொளுத்தப்படும். பின்பு அங்காளம்மன் கோயிலில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. இந்த சொக்கப்பனையில் எரியூட்டப்பட்ட கழிகள் எடுக்கப்பட்டு இந்த கழிகளை கரும்பு வயல், நெற்பயிர் வயல், அவரை கொடி, சொரக்காய் கொடி மற்றும் பீக்கங்காய் பந்தல்களில் போட்டால் மகசூல் அதிகரிக்கும் என்பது வாழைக்கொல்லை ஊர் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த சொக்கப்பனையானது திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்று இந்த சொக்கப்பனையானது கொளுத்தப்படுகிறது. அதே போல வாழைக்கொல்லை கிராமத்தில் சர்வாலய தீபத்தன்று சொக்கப்பனை கொளுத்தி வழிபடுவது ஐதீகமாக உள்ளது. கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை திங்கள் முழு நிலவு நாளன்று திருக்கார்த்திகை நாளில் தமிழர் தமது இல்லங்களிலும் கோவில்களிலும் பிரகாசமான விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதுதான் திருக்கார்த்திகை தீபம் என்று அழைக்கப்படுகிறது. படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல ஆண்டுகள் போரிட்டன. சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றினார். அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரி கூறியது. இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர் திருக்கார்த்திகை நாளன்று காட்டியருளினார். இந்த நாளே திருக்கார்த்திகை தீபமாக மக்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கார்மேகங்கள் பொழியும் திங்களே கார்த்திகை திங்கள். கார் என்றும் கார்த்திகை என்றும் வழங்கப்படும் காந்தல் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம். கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் திங்கள் கார்த்திகை திங்கள். தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் 27 விளக்குகள் ஏற்றுவதுதான் சிறப்பு. இவை 27 27 நட்சத்திரங்களை குறிக்கின்றது. கார்த்திகை விழாவை குமராலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணுவாலய தீபம் என்று 3 ஆலயங்களிலும் வீடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. குமராலய தீபம் என்பது முருகன் கோவிலில் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபமாகும். விஷ்ணுவாலய தீபம் என்பது விஷ்ணு கோயில்களில் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபமாகும். சர்வாலய தீபம் என்பது ஏனைய இந்துக்களின் வீடுகளிலும் கோயில்களிலும் கொண்டாடப்படும் தீபமானது சர்வாலய தீபம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் முறை. திருவண்ணாமலை மகாதீபம் என்பது கார்த்திகை விளக்கீடு அன்று திருவண்ணாமலை மீது தீபம் ஏற்றப்படும் விழாவாகும். திருவண்ணாமலை தீபம் திருவிழாவில் இது 10ஆம் நாள் திருவிழாவாகும். இம்மகாதீபம் இலக்கியங்களில் சர்வாலய தீபம் மற்றும் கார்த்திகை விளக்கீடு என்று அழைக்கப்படுகின்றது. பரணி தீபமானது காலை 5 மணி அளவில் 5 அகல் தீபங்கள் ஏற்றி வைப்பார்கள். இதுவே பரணி தீபம் ஆகும். கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் இத்தீபமானது ஏற்றப்படுவதால் பரணி தீபம் என்று அழைக்கப்படுகிறது. 5 அகல் விளக்குகளும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில் புரியும் இறைவனின் 5 திருமுகங்களை குறிக்கின்றது. தீபத் திருநாளன்று அதிகாலையில் மலையடிவாரத்தில் ஏற்றப்படுவது பரணி தீபம் என்றும் மலையுச்சியில் ஏற்றப்படுவது மகாதீபம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்தீபம் சிவன் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாகி நிற்கின்றார் என்ற ஐதீகத்தின்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. இந்த மலையின் மீது தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள். இக்கொப்பரையை 1668 பிரதானி வெங்கடபதி ஐயர் என்பவர்
அவர் வெண்கல கொப்பரையால் செய்து கொடுத்தார். பின்பு 1991 இரும்பினால் உருவாக்கப்பட்ட கொப்பரை தற்போது உள்ளது. இது பக்தர்களின் உபயத்தினால் செய்யப்பட்டது. இக்கொப்பரையை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர் பர்வத ராஜகுலத்தினர் ஆவார். பர்வத ராஜகுலத்தினர் என்பது மீனவர்களை குறிக்கும் சொல். இத்தீபம் ஏற்றுவதற்கு சுமார் 3000 கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தி ஏற்றப்படுகிறது. பர்வத ராஜகுலத்தினரின் வரலாறு. இம்மகாதீபம் ஏற்றும் உரிமையானது பர்வத ராஜகுலத்தினருக்கு பெறப்பட்டுள்ளது. இவர்கள் செம்படவர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். சிவன் படையினர் செம்படவர்கள். இதனை நினைவுபடுத்தும் விதமாக இவ்வுரிமையானது இந்த செம்படவர்களுக்கு பர்வத ராஜகுலத்தினருக்கு வழங்கப்படுகிறது. இவர்கள் தங்களுக்குள் முறை போட்டு கொண்டு ஆண்டுதோறும் மலை மீது தீபம் ஏற்றுகின்றனர். மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன் கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்படும். இந்நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் கோயிலில் இத்தீபத்தினை காண அலைமோதும். தீபம் ஏற்றும் நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார். இறைவன் தேவிக்கு தனது இடப்பக்கத்தில் இடத்தினை அளித்த நிகழ்வாக அதன் நினைவாக 3 நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் தருவார். பின்பு உடனே மலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவார்கள். அப்பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கம் இடுவார்கள். கார்த்திகை தீபத்தன்று மலை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. இதை கிரிவலம் என்று அழைப்பார்கள். அந்த நாளில் வலம் வருவதால் அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இது கர்ம வினைகளை போக்கும் என்பது அந்த நகர மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த கார்த்திகை தீபத்தின் போது வாழைக்கொல்லையில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் மாவலி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை பொட்டலத்தை சுழற்றுவது வழக்கம். இது பனம்பூவினால் செய்யப்பட்ட ஒரு வான வேடிக்கை நிகழ்வாகும். மாவலி செய்யும் முறை. பனை மரத்தில் பனம்பூவை சேகரிக்கப்பட்டு ஒரு பள்ளம் நோண்டி அதில் இந்த பனம்பூவினை வைத்து வேக வைக்க வேண்டும். பின்பு அந்த பள்ளத்தை மூடிவிட வேண்டும். பின்பு 1 மணி நேரம் கழித்து அந்த பள்ளத்தில் உள்ள பூவினை எடுத்து பவுடர் போல் அரைத்து காட்டன் துணியில் வைத்து அதனை உப்புடன் சேர்த்து அந்த துணியை பொட்டலம் போல மடித்து வைக்க வேண்டும். பின்பு இதை 3 ஈரக்குச்சியின் நடுவில் வைத்து கட்டி இரவு நேரத்தில் சுற்றும் போது அந்த உப்பு வெடித்து பொறி பொறியாக கீழே கொட்டும். இது பார்ப்பதற்கு இரவு நேரத்தில் வான வேடிக்கை போல இருக்கும். யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும் என்பதற்கு ஏற்ப நாங்கள் கண்டுகளித்த இந்த சொக்கப்பனை நிகழ்வை தமிழ் ஜியோபாலிடிக்ஸ் அருள் சேனல் மூலம் உங்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பது எங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பக்தியுடன் கூறி விடைபெறுகிறோம். தமிழ் ஜியோபாலிடிக்ஸ் அருள் டீம். அருள்மொழி செல்வன், ஒளிப்பதிவாளர் முகிலன். நன்றி, வணக்கம்.
ஓடி விழுறப்போ கூட என்ன பண்ணும் மேல போட்டுருந்தா நிறைய கிடக்குண்ணா.
தண்ணி